அதெல்லாம் நான் கூடவே இருந்திருக்கேன். செலமியா கூட இருந்தேன். கந்தம்னு இருக்கு மேடம், கந்தா இருக்கும் இடம் கந்த கோட்டம். அது அப்புறம் விதவிதமா சொப்பு சிப்பு கண்ணாடி தேவாண்ணா பாடினார வழிய அதுல இந்த மண்ணை விட்டு மறைஞ்சு காத்துல அவர்களுடைய இசை கலந்துருக்கு. இன்னும் அது இயங்கிட்டே தான் இருக்கு. நினைச்சு பார்க்க முடியாத துயரம். ஏன்னா டக்குன்னு எனக்கு என் மகள் ஞாபகம் வருது. அவ நமக்கு ஒண்ணுன்னா அவ எப்படி தாங்கிக்குவா? அப்ப இந்த பிள்ளை எப்படி அதை தாங்கிட்டு காலையில இருந்து எல்லாரும் யார் மனதுமே புண்படக்கூடாதுன்னு வாழ்ந்த ஒரு 5 பேரு, அந்த 5 பேர்ல ஒருத்தரை இழந்து இந்த வேலாயி விறகுடிக்கு வேலாயி எந்த தெருவை கடந்து போனாலும் அந்த பாடல் எல்லா வீட்லயுமே ஒழிச்சிருந்தது. நகரம் உட்பட, பல நாடுகள் உட்பட, இரவுல கூட பல நாடுகள்ல முழிச்சிருந்து எல்லாம் பார்த்திருப்பாங்க. இங்க வர்ற இந்த படைப்புக்கு, அந்த படைப்பு ஒரு தலையை போல ஒரு உன்னதமான உச்சமான நிலையா இருந்தாலும் அதுக்கு கிரீடமாக இருந்தது சபேசன் செஞ்சு கொடுத்த அந்த பாடல். கதையை கேளு கதையை கேளு கதையை கேளுங்க, கௌரி சங்கர் ஆட்டோ சங்கர் கதையை கேளுங்க, அப்படி தொடங்க அந்த பாடல ரொம்ப அற்புதமா இசையமைச்சு கொடுத்திருந்தார். அந்த ஆட்டோ சங்கர் தொடரும் மிகப்பெரிய வெற்றி அடைறதுக்கு காரணம் என்னன்னா சபேசன் தான். கண்ணான தேசத்துல காவேரி ஓரத்துல காட்டு சிங்கம் பிறந்ததடி, அதுல அந்த ஹார்மோனியத்துல ஒரு தட்டி அவர் பாடி என்னிட்ட பாடி காட்டினது இருக்குல்ல. இப்ப நான் அந்த முகத்தையும் அந்த விரல்களையும் அடங்கி நிக்கிற அந்த விரல்களையும் அந்த முகத்தையும் நான் பார்க்க போறது இருக்குல்ல, அது வந்து நினைச்சு பார்க்க முடியாத ஒரு துயரம். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். எல்லாராலையும் மறக்க முடியாத ஒரு தொடர், ஒரு நெடுந்தொடர் அப்படின்னா சந்தனக்காடு சொல்லலாம். சந்தனக்காரோட டைட்டில் கார்டு யாராலையும் மறக்க முடியாது. வேலாயி வேலாயி, வீரப்பனை தெரியுமா, வீரப்பன் கதையை தெரியுமா, உனக்கு ஒரு புள்ள பிறந்தா அந்த கதையை நீ வீரப்பன்ட்ட சொல்லு, இந்த மாதிரி அந்த லிரிக்கா இருக்கட்டும். அந்த பாடலுக்கு முக்கியமான ஒரு நபரும் மியூசிக் டைரக்டரும் பாடகருமான சபேஷ் அவர்கள். சொல்லுங்க, அந்த நினைவுகள் பத்தி சொல்லுங்க. நேற்று அந்த செய்தி பார்த்தேன். அப்படி இறந்த செய்தி கிடைச்ச உடனே நான் உடனடியாக நமக்கு என்ன உடனடியாக அவங்க நம்பருக்கு தான் போட தோணும். ஏன்னா யாராவது இருப்பாங்க பக்கத்தில் வச்சிருப்போம். ஆனா போடும்போது ஒரு மனநிலை இருக்குல்ல, உளவியலா ஒரு பதட்டம் இருக்குல்ல, அவர் எடுக்க போறது இல்லைன்னு தெரிஞ்சா போடுறது இருக்குல்ல. எப்பயாவது யாருக்காவது ஒருத்தருக்கு போடுறப்ப அவங்க எடுத்தாலும் யார் எடுத்தாலும் இருக்காரான்னு கேட்போம், மனைவியோ யாரோ ஒருத்தவங்க பேசுவாங்க. ஆனா அவர் இனி எடுக்க போறது இல்லை அப்படின்னு நினைச்சு ஒரு அலைபேசியில் ஒரு தொடர்பு, அவர் இறப்ப கேட்டு போடுறது இருக்குல்ல, அது வந்து தாங்க முடியாத ஒரு துயரம். ஆனா நாம கேட்கறது எதுக்குன்னா, வீடு எந்த இடம், இப்ப அவருடைய உடலை எங்க வச்சிருக்கீங்க, எந்த இடத்துக்கு வரணும், இப்படிதான் நம்ம கேட்கணும். அது வந்து அந்த மனநிலையே வந்து அதை சொல்றவங்க யாரு, எடுக்க போறவங்க அவங்கள்ட்ட எப்படி நம்ம பேச கேட்கறது, அவங்க என்ன மாதிரி கேட்பாங்க, கேட்கும்போது அவங்க எப்படி. நான் பேசும்போது பொண்ணு சபேசனுடைய பொண்ணு எடுத்தோடனே நான் இது மாதிரி டைரக்டர் கௌதமன் பேசுறேன்ப்பா, அங்கிள் சொல்லுங்க அங்கிள் அப்படின்றது. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் அதுவா சொல்லுது, அப்படி ஒரு குரல் உடைஞ்சி சொல்லுது, நாளைக்கு தான் அங்கிள் எடுக்கிறோம், நாளைக்கு ஒரு 4 மணிக்கு எடுக்கிறதா இருக்குங்கள் அப்படின்னு தெரு பேரை சொல்லி நம்பரை சொல்லி சௌத்திரி நகர் வலசரவாக்கன்னு அது சொல்லும்போது, அது காலையிலேருந்து எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கோம். அது எடுத்து எங்க வாங்கன்னு சொல்றது, எங்க வீட்டுல ஒரு விசேஷம் நடக்குதுன்னு வாங்கன்னு சொல்ற நிலை வேற, எங்க அப்பாவுக்கு சடங்கு நடக்குதுன்னு சொல்ற அந்த மனநிலை வேற. அப்படியே என்னன்னா, ஒரு தன்னுடைய மகள் வந்து தன்னுடைய தகப்பனுக்கு வந்து சடங்கு செய்யுங்கன்னு இல்லை வாங்கன்னு கூப்பிடுறது இருக்குல்ல, இதுதான் முகவரின்றது இருக்குல்ல. அப்ப இதெல்லாம் வந்து நினைச்சு பார்க்க முடியாத துயரம். ஏன்னா டக்குன்னு எனக்கு என் மகள் ஞாபகம் வருது. அவ நமக்கு ஒண்ணுன்னா அவ எப்படி தாங்கிக்குவா? அப்ப இந்த பிள்ளை எப்படி அதை தாங்கிட்டு காலையில இருந்து எல்லாருக்கும் ஒரு நிதானமா இந்த முகவரியை சொல்லுது. அப்ப எப்படியெல்லாம் வாழ்ந்த மனிதர்கள் இவங்க. யார் மனதுமே புண்படக்கூடாதுன்னு வாழ்ந்த ஒரு 5 பேரு, அந்த 5 பேர்ல ஒருத்தரை இழந்து
நேற்று வந்து தேவா அண்ணனை பார்த்தா எப்போவுமே ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு அழகான குளத்தில் இருக்கிற ஒரு கொக்கு மாதிரி, ஒரு நாரை போலவே, அல்லது ஒரு இந்த தண்ணியையும் அன்னப்பறவை. அன்னப்பறவை போல அந்த வெள்ளை ஜிப்பா, அந்த பேண்ட்டு அதை போட்டு நல்ல ஷேவோட திருநீர் அந்த இதோட அவர் அப்படி ரொம்ப அப்படி சிரிச்ச முகத்தோட வருவார். நேற்று அப்படி இருளடைந்த அந்த முகத்தோட நாங்கள் 5 பேர் என்னை விட்டு என் சபேஸ் போயிட்டான், மறுபடியும் எனக்கு ஒரு பிறப்பு உண்டா, சம்பத்து மாரி ஒரு தம்பி கிடைப்பானா, ஒன்று சரிஞ்சிருச்சே, இனிமே எங்கள் வாழ்க்கையில் என்ன அப்படின்னு அந்த சொன்ன அந்த வார்த்தை நல்லா நேரம் பார்த்தல, அப்படியே உடஞ்சி சுக்குநூறு ஆயிட்டேன். அவர் இந்த ஊடக சந்திப்பில் பேசுறதுக்கு வந்து நின்று நான் இனிமே எப்படி எப்படி இனிமே எங்கள் வாழ்க்கையில் எப்படி இந்த ஒன்றா நிற்கிற இந்த சந்தர்ப்பம், இந்த மகிழ்ச்சி எனக்கு இனிமே எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது இருக்குல்ல. அது பார்த்த உடனே ஒரு பக்கம் உடைஞ்ச நிலை, இன்னொரு பக்கம் இருக்கிறவங்களாவது சந்தோஷமா இருக்குமா, இப்படி எந்த அவங்களுக்குள்ளேயும் பிரச்சனை இல்லாம அவங்களாலையும் பிரச்சனை இல்லாம வாழ்ந்த ஒரு கூட இன்னைக்கு அதுல ஒரு 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 பறவை அல்லது ஒரு உயிர் இன்னைக்கு வந்து பிரிஞ்சு போன நிலையில இருக்கிறவங்களாவது ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அவங்க அளவுக்கு வாழலனாலும் ஒரு சந்தோஷமா, அல்லது அவங்க எப்படி யாருக்கும் பிரச்சனை இல்லாம வாழ்ந்தாங்களோ, அவங்களுக்குள்ள பிரச்சனை இல்லாம இருந்தாங்களோ, அது போல வாழணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை அது கொடுத்தது. ஒரு மனிதனா நம்ம இந்த டைம்ல போயிட்டு அவங்களுக்கு ஆறுதல் அப்படி போய் நின்றோம்னாலே ஓகே அப்படின்னு ஒரு ஆறுதல் கிடைக்கும் இல்லைண்ணே. அதுதான் சந்தனக்காரோட டைட்டில் சாங்குக்கும் சபேஸ் அவர்களுக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு தொடர்பு இருக்கு. அந்த தொடர்பு பத்தி சொல்லுங்கண்ணா. ஏன்னா அந்த பாட்டு எங்களால என்னைக்குமே மறக்க முடியாது. இதை இப்பதான் பேசணும், இப்ப பேசலாம், எப்ப பேசுறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. பட்டி தொட்டியெல்லாம் ஒழிச்ச பாடல் அப்படின்னு சில பாடல் மட்டும் சொல்லுவாங்க. 2008-09 எந்த ஊருக்கு போனாலும், எந்த கிராமத்துக்கு போனாலும், இந்த ராத்திரி 8:30 மணின்னா சந்தனக்காடு மக்கள் தொலைக்காட்சியில இந்த வேலாயி விறகுடிக்கும் வேலாயி, எந்த தெருவை கடந்து போனாலும் அந்த பாடல் எல்லா வீட்லயுமே ஒழிச்சிருந்தது. நகரம் உட்பட, பல நாடுகள் உட்பட, இரவுல கூட பல நாடுகள்ல முழிச்சிருந்து எல்லாம் பார்த்திருப்பாங்க. இங்க வர்ற நேரத்துக்கு அங்க டெலிகாஸ்ட் ஆனது. என்னென்ன நெடுமரனையா வந்து சொன்னார், எல்லா நாடுகள்லயும் உன்னுடைய தொடரை பார்த்துருக்காங்க. தலைவர் பிரபாகரன் அவர்கள் மொத்தமா பார்க்கணும்னு சொல்லி 36 மணி நேரம் அதை நான் எடிட் பண்ணி பிரத்யேகமா அனுப்பினேன். அது இங்க எல்லா தலைவர்களுக்கும் தெரியும். திரு சீமான் அவர்கள் கூட நிறைய பல மேடைகள்லயே அதை சொல்லியிருக்காரு வெளிப்படையா. அப்ப அந்த தொடர் அவ்வளவு பெரிய வெற்றி அடையுதுன்னா, எப்பவுமே ஒரு மனிதனுக்கு தலை முக்கியம், தலைக்கு ஒரு கிரீடம் முக்கியம், மரியாதைக்கு. அது அந்த படைப்புக்கு, அந்த படைப்பு ஒரு தலையை போல ஒரு உன்னதமான உச்சமான நிலையா இருந்தாலும் அதுக்கு கிரீடமாக இருந்தது சபேசன் செஞ்சு கொடுத்த அந்த பாடல், அந்த தலைப்பு முகப்பு பாடல். ஏன்னா அந்த பாடலை, அதாவது இந்த என்னுடைய எல்லா படங்களுக்கும் அந்த பாடல்கள், நீங்க பூசு மஞ்சள்லாம் நினைச்சே பார்க்க முடியாத பாடல், கனவே கிடையாது. நான் டைரக்டரா அந்த படத்துல பாடல்களை சபேஸும் முரளியும் இவங்க தான் மாறி மாறி பண்ணாங்க. பின்னணி இசையும் சபேஸ் தான் தொடங்கினாரு. சிம்ரன் அந்த பஞ்சாப்ல அந்த கோதுமை வயல்ல நின்று அந்த ஒரு ஒரு களத்திலே அடிக்கிற அந்த இயந்திரம், அதோட அங்கே நின்றுக்கிட்டு அது ஒருத்தர் கூப்பிடுங்கம்மான்னு அந்த வண்டி போய் அப்படி வந்து அதை அப்படியே அரிச்சு எடுத்துட்டு அப்படியே வந்து கோதுமையாக கொட்டும். அந்த காட்சியை எடுத்திருந்தோம். மொதல் காட்சி அதுதான். அப்போ சபேசன் தான் கண்டக்ட் பண்ணுறாரு, அவரு தான் நோட்ஸ் கொடுத்துடலாம். பார்த்தா நாங்கள் பஞ்சாபில் நின்னது, எடுத்தது, சிம்ரன் அந்த இது, நான் ஷார்ட்கட் சொன்னது, இதெல்லாம் மறைஞ்சி அந்த பின்னணி இசையில் ஒரு பஞ்சாபி டோனில் ஒன்று கொடுத்து அப்படி திரையை பார்த்துட்டு நான் திரும்பி இப்படி தேவண்ணன் அங்கே நின்றுட்டு இருந்தார். நான் இவர் தான் பார்த்தேன், சபேசன். இந்த நேரத்தில் அதெல்லாம் மறக்க முடியாதா இருக்கு. அப்போ இப்படியெல்லாம் அவரோட பல படங்களில் வேலை செஞ்சுட்டு ஸ்டுடியோக்குள்ளே நின்று சாப்பிட்டு இப்படி இருந்தேன். நான் எனக்கு தொடர் பண்ணணும்னு நான் முடிவு பண்ண உடனே ஆட்டோ சங்கர் தான் சந்தனக்காடுக்கு முன்னாடி, அது ஆட்டோ சங்கருடைய மரண வாக்கு மூலம்னு சொல்லிட்டு அந்த பாடலுக்கு போகிறோம். அது ரொம்ப அற்புதமான பாடல்.
கதையை கேளு கதையை கேளு கதையை கேளுங்க, கௌரி சங்கர் ஆட்டோ சங்கர் கதையை கேளுங்க, அப்படி தொடங்கும் அந்த பாடல. ரொம்ப அற்புதமா இசையமைச்சு கொடுத்துருந்தார். அந்த ஆட்டோ சங்கர் தொடரும் மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு காரணம் என்னன்னா சபேசன் தான். அப்ப இது முடிஞ்சிருச்சு. இப்ப சந்தனக்காடு வீரப்பன் வரலாறு. அப்ப ஒரு டியூனு முன்னாடியே நாங்க வேற ஒருத்தர்கிட்ட ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணி எடுத்துட்டு போனோன்னு, இன்னும் நீங்க டியூனை ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டீங்க, நான் ஆர்கெஸ்ட்ரா பண்ணுமா அப்படின்னு. எனக்கு என்னன்னா வேற ஒருத்தர் தான் பண்றதா இருந்து அவர் பண்ண முடியல. அவர் நல்ல அவர் வந்து நேரா இவர்கிட்ட போயிட்டோம். அவர் அது வந்து சாத்தியம் இல்லை அப்படின்னு உடனே, அல்லது அவரும் ஒரு பிஸியா இருந்தாரு. அதனால டியூன் நல்லா இருந்ததுன்னு நாங்க இவர்கிட்ட வந்துட்டோம். வந்த உடனே என்ன டியூன் எடுத்துட்டு வந்துட்டீங்களா, சரி அப்படின்னா, இல்லை நீங்க தேவானா டியூன் போட்டு நீங்க பண்றீங்கல்ல, நீங்க டியூன் போட்டாலும் பிரமாதமா தான் இருக்கும், இது நல்லா இருக்கு, அதனால நீங்க கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி ரைட்டு அப்படின்ட்டு அதுல அது வேலாய் தொடங்கும். கண்ணான தேசத்துல காவேரி ஓரத்துல. இதுல என்னன்னா, நீங்க ஏ வேலாயி வேலாயி வெறகுடிக்கும் வேலாயி, இது ஒரு டெம்போ. அது தொகைரா, இது வேற கூட இருக்கலாம். கண்ணான தேசத்துல காவேரி ஓரத்துல காட்டு சிங்கம் பிறந்ததடி, இது வேற டியூன். இது பல்லவிக்கும் இதுக்கும், சாரி தொகைராவுக்கும் பல்லவிக்கும் சம்பந்தம் இல்லை. அதுக்கப்புறம் சரணம் வேற டியூனு. ஏ காட்டுக்குள்ள மறைஞ்சிருந்து உலகத்துக்கெல்லாம் தெரிஞ்சிருந்தான், மிடுக்கா தெரிஞ்சிருந்தான். இந்த மூணும் வேற வேற. சொன்னாரு, என்னப்பா இது என்ன இதுலயுமே ஒட்டுலையே, பல்லவி தொகைரா போட்டுட்டு ஓகே பல்லவி வேற, பல்லவிக்கு ஏத்த சரணம் இல்லையே அப்படின்றாரு. நான் சொன்னேன், அண்ணா எனக்கு இந்த மூணையும் பிடிச்சிருக்கு, லிரிக்கையும் எழுதியாச்சு, நீங்க ஆர்கெஸ்ட்ரா பண்ணி கொடுங்க. ஓகே, அவ ஒட்டாம எப்படி பண்றதுன்னு சொன்ன. ஒட்டுறதுக்கு தான் உங்கள்கிட்ட வந்து, நீங்க என்ன செய்வீங்க ஏது செய்வீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்க தொகைரா போட்டுட்டு பல்லவி போட்டுட்டு டியூன் வரும்போதே நீங்க சரணத்துக்கு முன்னாடியே நீங்க பிஜிஎம் மாத்தி போட்டு மறுபடியும் பல்லவி வரும்போது செம்ப மாறுமேன, எனக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது, எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்க பண்ணி கொடுங்க, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. அவர் சொல்றாரு, ஆட்டோ சங்கர் பெரிய ஹிட்டு கௌதமன், நீங்க அதை தாண்டி இல்ல ஒண்ணு பண்ணணும். நான் சொன்னேன், அண்ணன் நீங்க பண்ண முடியும்னு தானே நான் எடுத்துட்டு வந்திருக்கேன், எனக்கு தெரியாத நீங்க பண்ணுவீங்கன்னு, அதனால நீங்க பண்ணுங்க அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். நான் பண்றேன், ஆனா ஆட்டோ சங்கர் ஹிட் அளவுக்கு இது பண்ண முடியுமான்னு தெரியல அப்படின்னாரு. நான் சொன்னேன், அண்ணா எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்க பண்ணுங்க, ஆட்டோ சங்கரை விட இது பெரிய ஹிட் ஆக போது, நீங்க பாருங்க அப்படின்னு. அவரு அதான் ஒருத்தர் அந்த பொறுப்பு எடுத்த உடனே, அவர் இப்படி சொல்லியிருந்தாலும் கூட உலகம் பூரா அன்னைய காலகட்டத்துல அது ஒரு தேசிய கீதமாவே ஆயிடுச்சு. நீங்க இப்ப பாடும் போது எனக்கு அப்படி கூஸ் பம்ப்ஸ் ஆகுது, பழசுல ஞாபகம் வருது எனக்கு. நீங்களே சின்ன பிள்ளையா பார்த்துருப்போம், நாங்க டிவியில பார்த்துருப்போம். எனக்கு அது எல்லாமே இப்ப வந்து அது என்னென்னலாம் பார்த்தோம் அது ரீகலெக்ட் ஆகுது. இப்ப நீங்க பாடும்போது கண்ணான தேசத்துல காட்டுச்சிங்க சொல்லும்போது அவர் அந்த இது போட்டு மீசிய முறுக்கிட்டு அந்த கையில துப்பாக்கி சரி மைண்ட்ல வருது பாருங்க. ஸோ அது அப்ப எனக்கு வந்து ஊட்டி கொடைக்கானல் பக்கத்துல கூடலூர்னு ஒரு மலை கிராமம் தெரியும். அங்க இருந்து ஒருத்தர் கால் அடிக்கிறார். யாருன்னா அவர் ஸ்கூல்ல இன்ஸ்பெக்ஷனுக்கு போற அந்த இன்ஸ்பெக்டர், அந்த பள்ளி கல்வித்துறை அதிகாரி. நான் சொன்னேன், சொல்லுங்க என்ன, நான் இந்த மாதிரி அவர் அறிமுகப்படுத்திட்டு என்ன பேசுறாரு. என்னடா பள்ளி கல்வித்துறை அதிகாரி நம்ம கிட்ட அப்படின்னு சொல்றாரு. சார் நான் வந்து ஒரு குக்கிராமங்கள மலைக்காட்டு கிராமம், அந்த கிராமத்துக்கு அந்த பள்ளிக்கூடம் எப்படி நடக்குதுன்னு சொல்லி பார்க்க போனேன். அந்த பிள்ளைங்கெல்லாம் சேர்ந்து நாங்கள் ஒரு பாட்டு பாடுறோன்னு சொல்லிச்சு, எல்லாம் எலிமெண்ட்ரி ஸ்கூல் பிள்ளைங்க. சரி பாடுங்கன்னா, உங்க சந்தனக்காடு பாட்டை முழுமையா பாடுது சார். பாடி முடிக்குது, அந்த கடைசியா ஏ பேய் நடுங்கும் புயல் நடுங்கும் உள்ள வந்தா முனி நடுங்கும் ஆரம்பிச்சு முள்ளு அலங்காட்டுக்குள்ள 36 வருஷங்களா ஓடி ஓடி அலைஞ்ச பாதம், ஓஞ்ச இடம் இந்த இடம், பூச்சரிய நந்தவனன்னு அந்த பாட்டை அப்படி பாடுது சார். நான் பிரமிச்சு போயிட்டேன். எப்படா டிவி கூட இல்லாத இடத்துல எப்படின்னா, ஒரே ஒரு டிவி பழுதான டிவி மொத்தமா உட்காந்து பாட்டுருக்கு. அதுல சில பிஞ்சு பிள்ளைங்க வந்து கோரஸா பாடுது, பிரமாதமா பாடுது அப்படின்னாரு. இப்பெல்லாம் அது ஞாபகம் வருது. சபேசன் இப்ப அவர் இல்லாத இந்த நேரத்துல, அப்ப அந்த மெட்டுக்குள்ள
ஒரு உயிரை கரைச்சி ஊத்துனா மட்டும்தான் முடியும். நீங்க தொலைக்காட்சி கூட போக முடியாத இடத்துல அந்த பிஞ்சு உள்ளங்கள் மனசுக்குள்ள அந்த டியூன் போய் இறங்கி அது அத்தனை பிள்ளைகளும் ஒரே நேரத்துல பாடுறதுங்கிறது. அப்ப நம்ம மேல நம்பிக்கை வச்சுட்டானே, அதை தாண்டும்னு சொல்றானே, அதை தாண்டாதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா அவன் நம்பி நம்மள்கிட்ட சொன்னான். அந்த பாட்டு தலைவர் பிரபாகரன் அவர்கள் ரொம்ப அற்புதமான படைப்புன்னு சொல்றதுக்கெல்லாம் அதுதானே காரணமா இருந்திருக்கும். ஒரு வாசல் அழகா திறந்து நல்வரவுன்னு அதுல இல்லாம வரவேற்காம நீங்க உள்ள வந்து உட்கார முடியாது இல்ல. அப்ப அந்த முகப்பு பாடல் தானே அது. ஆமா. அப்ப அதுக்கு காரணம் அண்ணன் தானே. அதுவும் அப்ப இருக்க காலகட்டங்கள்ல முகப்பு பாடல் டைட்டில் சாங் அப்படின்றது அவ்வளோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எவ்வளவோ இருக்கு. அதுல வந்து இன்னமும் அது நிக்குது அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் இல்லாம அதுதான் அவருக்கு என் படைப்பின் மூலமா நான் செஞ்ச அஞ்சலியா நான் இப்ப நினைக்கிறேன். ரொம்ப பெரியவர். அதுக்கப்புறமும் எனக்கு செஞ்சு கொடுத்துருக்காரு. காகிதம்னு ஒரு தொடர். நம்ம காகிதம். அந்த தொடர்ல வந்து அதுலேயும் அந்த குப்பத்து ஒரு கானா சாங் ஒரு இது அது பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் ஈழத்தமிழர்களுக்காக நான் 10 பாடல் பண்ணேன், வெல்வது உறுதின்னு. ஓகே. அதில் வந்து இறந்து போன முத்துக்குமார் பாடலாசிரியர். அதாவது ஒவ்வொரு இசையமைப்பாளரும் இமானுக்கு யுகபாரதி எழுதினாரு. இப்படி ஸ்ரீகாந்த் தேவா கிட்ட கபிலன் எழுதின பாடல், தலைமறைவு போராளி தலை நிமிர்வான் நாளை அப்படின்னு ஒரு பாடல் ஸ்ரீகாந்த் கபிலனுடைய கவிஞர் கபிலனுடைய இது. போரில் சில பேர் போயிருக்கலாம் அப்படின்ற பாடல். ஆனால் ஒரு நாள் எவ்வளோ இழந்திருக்கலாம்டா, ஆனால் ஒரு நாள் வெல்வது உறுதின்னு யுகபாரதி எழுதி இமான். முத்துக்குமார் அன்புள்ள தோழனுக்கு தோழி எழுதுவது அப்படின்னு ஒரு பாடல். அது ரொம்ப இப்போ கூட நினச்சா செலுத்து போயிடும். என்னன்னா, ஒரு போராளி போரில் நின்று 2009 முள்ளிவாய்க்கால் யுத்தம் முடிஞ்சு போயிடுச்சு. ஆனால் எல்லாமே சிதறி நாடு நாடாக போய் கிடக்குறாங்க. செத்து போன போராளிகள் போக மீதம் இருக்கிற போராளி ஏதோ ஒரு நாட்டில். அப்ப ஒரு பெண் போராளி ஒரு ஆண் போராளிக்கு ஒரு கடிதம் எழுதுறான். அன்புள்ள தோழனுக்கு தோழி எழுதுவது. நம்ம வந்து எவ்வளோ இழந்துட்டோம். பொண்ணை இழந்தோம், பொருளை இழந்தோம், மானத்தை இழந்தோம், உயிரை இழந்தோம், பிள்ளைகளை இழந்தோம். ஆனால் நம்ம நம்பிக்கை இழக்கல அப்படின்னு வந்து நம்மை நாமே பழுது பார்க்கலாம், நாளை உண்டு சபதமே இருக்கலாம்னு அந்த வரி வரும். நம்ம முதல்ல இப்ப எப்படிலாம் இழந்தங்கிறது பழுது பார்ப்போம்டா. ஆனா நாளைக்கு மறுபடியும் ஜெயிப்போம்னு நம்ம சபதம் எடுப்போம்னு அந்த பாடல். அந்த பாடல் வெறும் வரிகள் மட்டும்தான் முத்துக்குமார். எல்லாமே பாடல் எழுதி இசையமைச்சது. அப்போ வந்து சபேசன கௌதமன் இதை வந்து ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு மெட்டு போடுறேன் நானு. சபேஸ்வர் முரளியும் இருக்காரு. நான் போய் அவர் வலசரவாக்கத்தில் அங்கே ஒரு போலீஸ் பூத் இருக்கு, அது பக்கத்தில் அந்த அவருடைய ரெக்கார்டிங் ஒரு சின்னதாக வச்சுருந்தாங்க. அப்போ என்னை மறுபடியும் கூப்பிட்டு இந்த டியூன் கேளுங்க அப்படின்னு. என்ன டியூனு, என்ன அழகா ஒரு பெண் பாடுறது போல ரொம்ப அழகான டியூன். அன்புள்ள தோழனுக்கு தோழி எழுதுவது அப்படின்னு அந்த அவர் பாடும்போது அந்த இதில் இப்போ நினச்சி பார்க்குறேன். இப்போ நான் இதுக்கப்புறம் தான் பேட்டி கொடுத்துட்டு தான் நான் போய் பார்க்க போகிறேன். அதில் அந்த ஒரு அந்த ஹார்மோனியத்தில் ஒரு தட்டி அவர் பாடி என்கிட்ட பாடி காட்டினது இருக்குல்ல. இப்போ நான் அந்த முகத்தையும் அந்த விரல்களையும் அடங்கி நிற்கிற அந்த விரல்களையும் அந்த முகத்தையும் நான் பார்க்க போகிறது இருக்குல்ல, அது வந்து நினச்சி பார்க்க முடியாத ஒரு துயரம். அப்படி ஒரு அற்புதமான ஒரு ஆத்மா அது. சிறந்த நினைவுகளை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு, சிறந்த படைப்புகளை கொடுத்துட்டு போயிருக்காரு. பாடல்கள் அவர் பாடின கானா பாடல் இருக்குல்ல, நீங்க கானா பாடல்ல ஒரு மெலடி கொடுக்கறது இருக்குல்ல. நீங்க என்ன பாட்டை சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும் நினைக்கிறேன். நிறைய பாடல்கள் அண்ணா நகர் அண்ணனே எடுத்து என்ன அந்த குரலும். தேவானனுடைய இசையில ஒரே ஒரு ஊருக்குள்ள ஒரே ஒரு அப்பா, அது தவமை தவம். அதாவது தவமாய் தவம் இருந்து இசை இருக்குல்ல, பொக்கிஷத்தோட ஒரு பாடல், ஒரு கடித பாடல் இருக்கும்.
என்ன டியூன் அதெல்லாம் ரொம்ப அற்புதமான டியூன். அது நீங்கள் சொன்ன அந்த அப்பா அம்மா பாடல் ஆட்டோகிராஃப் ரீரெக்கார்டிங் அவர் தான். அதில் கூட ஒரு பரத்வாஜ் ஏதோ வெளிநாடு போனப்போ தான் அந்த ஆட்டோகிராஃப் படம் வந்து ஏதோ ஒரு பாட்ஷாவோ ஏதோ ஒரு படம் பார்த்துட்டு அன்னைக்கு நைட்டு மிட் நைட்டில் போய் பார்த்ததா. ஆனால் கூட ஒரு அறம் சார்ந்த மனிதர்கள். பரத்வாஜி கிட்ட கடிதம் வாங்காம நான் படம் பண்ண மாட்டேன், நீங்க அவர் வந்து ஒப்புதல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கடிதம்லாம் வாங்கிட்டு தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஏன்னா நாளைக்கு ஏதோ நம்ம ஏதோ காசுக்கு வாசிச்சுட்டோன்னு. எனக்கு தெரிஞ்ச ரகுமான் சார் படங்களுக்கே பல படங்களுக்கு அவங்க பின்னணி இசை பண்ணியிருக்காங்க. அவருக்கு பிஸியான நேரத்தில் உடனடியாக யாராவது வந்து ஆர்ஆர் பண்ணி ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா உடனே இவங்கள தான் கூப்பிட்டுருக்காங்க. ஓகே. அப்படியே அது வந்து அவர் பாடின பாடல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் இப்போ டக்குன்னு போய் ஞாபகம் வருதுங்க. அதனால் இது ஒரு நல்ல ஒரு நினைவு கூடலாம் எடுத்துக்கணும். காத்தடிக்குது பாட்டு கூட ஓகே. ரொம்ப காத்தடிக்குது காத்தடிக்குது எங்க பக்கம் காத்தடிக்குது. அது அண்ணா நகர் ஆட்டாலே நீங்க அது பார்த்தீங்கன்னா அது ஒரு காணாமாவே அது தெரியாது. நீங்க அதை விட இந்த நீங்க சலோமியாவுக்குலாம் அவர் தான் மியூசிக், ஆர்கெஸ்ட்ரா அவர் தான். நீங்க இதெல்லாம் அதெல்லாம் நான் கூடவே இருந்திருக்கேன். சலோமியா கூட இருந்தேன். கந்தம்னு இருக்கு மேடம், கந்த கோட்டம் அது. அப்புறம் விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி தேவாண்ணா பாடினார வழிய அதுல தான் அதெல்லாம். அப்புறம் கொத்தவால் சாவடி லேடி அதெல்லாம் நான் ஒர்க் பண்ண படம். அதான் நான் சொல்ல வந்ததுல மறந்துட்டேன். கொத்தவால் சாவடியில 2-3 ஷாட்ல நானே கூட நடிச்சிருப்பேன் கோ டைரக்டர். அந்த சாங்குள்ள சைக்கிள்லாம் ஓட்டிட்டு வந்து விடுறது அது இதுன்னு ஒரு உள்ள கூட 2-3 இடத்துல ஆடி இருப்பேன். தெரியாது அது. அப்படியா? ஆமா, இருங்க நான் பாக்குறேன். ஆமா, கொத்தவால் சாவடி லேடி நீ கோயம்பேடு வாடி அதெல்லாம் என்ன ரொம்ப அது 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 அவங்க பாடும்போதும் அதை இசையமைக்கும் போதும் அந்த குரூப்பை அதோட அதில் என்னன்னா பாண்டியன் சார், சிவசக்தி பாண்டியன் சார் இந்த மாதிரி பாடெல்லாம் ரெக்கார்டிங் ஆகி முடிஞ்ச உடனே பிரசாத் ஸ்டுடியோவில் அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு மரம் இருக்கு. அந்த பாட்டை உள்ள ரெக்கார்டிங் தியேட்டரில் கேட்கறதெல்லாம் வேற. நைட்டில் எப்படியும் 10 மணி 11 மணி ஆயிரும். வந்து ஒரு காருக்குள்ள அப்பெல்லாம் கேசட் இருக்கும், டேப்பு இருக்கிற கேஸ் சின்னது இவ்வளோ பெருசு இருக்கும். அந்த கேசட் அப்படி போட்டுட்டு எல்லாத்தையும் கதவை திறந்து விட்டு ஃபுல் சவுண்ட்ல வச்சுட்டு எல்லாருக்கும் சாப்பாடு எல்லாம் ஆர்டர் பண்ணிடுவாங்க. எல்லாம் சாப்பிட்டு ஒரு 10-15 தடவை போட்டு கூட்டமா நின்று ஒரு 50-60 பேர் ஆடுறது. அடிச்சு குத்துன்னு ஆடுவாங்க. கொத்தல் சாவடி இல்லாடிலாம் அப்படிதான். சலோமியாவை எல்லா பாட்டுமே அங்க ரெக்கார்டிங் முடிஞ்ச உடனே அன்னைக்கு நைட்டு திரும்ப போறதுக்கு மணி 2-3 ஆயிடும். அப்படியா? ஆனா அப்ப ஆரம்பிச்சு விட்டதெல்லாம் இன்ன வரைக்கும் நாங்க ஆடிக்கிட்டு இருக்கோம் எல்லாத்துக்குமே. அது எப்படின்னா பாருங்களேன், இப்ப ஒரு கான்செர்ட் பண்ணிருவாங்க. அதெல்லாம் கனவே கிடையாது. 25 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி காதல் நிம்மதி கண்ணெதிர தோணலாம். அதுக்கு முன்னாடி 27-28 வருஷம் ஆச்சு. ஆனா இன்னைக்கும் இளைஞர்களுக்கு அந்த காணா பாடல்கள் தான். அப்ப இவங்களும் ஓரமா நின்று அப்படி ஒரு புன்சிரிப்போட இவங்களும் சில நேரத்துல உள்ள பூந்து ஆடுறது. இப்படி எல்லாருமான அப்படியெல்லாம் ஆட்டம் போட்டு பாட்டு போட்ட அந்த கூட்டம் இன்னைக்கு கண் கலங்கி நிக்கிறதுங்கிறது ரொம்ப பெரும் கவலைக்குரியது. இன்னைக்கு அந்த கால்கள், அந்த சிந்திச்ச அந்த நோட்ஸ் எழுதின அந்த கைகள் அதெல்லாம் இன்னைக்கு தவிச்சு அவர் பக்கத்துல எல்லாரும் நிக்கிறதெல்லாம் பயங்கரமானது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பேசின எல்லாத்தையும் வந்து அவர் கேட்டுக்கிட்டு இருக்கலாம். ஏன்னா ஏதோ ஒரு வகையில் அவருக்கு ஒரு ஆன்ம திருப்தி இருக்கும்ல. இவ்வளோ நம்மளுடைய கலை வந்து இவ்வளோ மக்களுக்கு சேர்ந்துருக்கு, அது இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஆமாம், என்னென்னா ஒரு நல்ல கலைஞனாக இருக்கிறவங்க பொதுவாக சொல்லுவாங்க, உலகம் முழுக்க ஒரு தியரி இருக்குது, நல்ல கலைஞனாக இருக்கிறவங்க நல்ல மனிதனாக இருக்கிறது இல்லை. கலைஞர்னா என்ன சொல்கிறது, எழுத்தாளர்லேருந்து கவிஞர்லேருந்து இசையமைப்பாளர்லேருந்து சினிமா கலைஞர்கள், இயக்குனர், இப்படி எல்லாமே சொல்லுவாங்க. நல்ல கலைஞனாக இருக்கிறவன் நல்ல மனிதனாக இருக்கிறது இல்லை, நல்ல மனிதனாக இருக்கிறவன் நல்ல கலைஞனாக இருக்கிறது. நல்ல கலைஞனாகவும் நல்ல மனிதனாகவும் இருக்கிறது ஒரு சிலர் மட்டும்தான். அப்படிப்பட்ட அந்த ஐவரில் இன்னைக்கு வந்து சபேஷ் அவர்கள் இல்லாமல் இன்னைக்கு அவர் இந்த மண்ணை விட்டு மறைஞ்சு காற்றுல அவர்களுடைய இசை கலந்துருக்குது. இன்னும் அது இயங்கிட்டே தான் இருக்கு அலாலையா. ஆனால் இந்த மூச்சு காத்துங்கிறது அவங்கள விட்டு நிரந்தரமாக பிரிஞ்சது எல்லாம்
என்ன அந்த குடும்பத்துக்கு என்ன ஆறுதல் சொல்ல முடியும்? என்ன வார்த்தை சொன்னாலும் தேவா அண்ணன் அவர்களுடைய அவருடைய அந்த மனசு அமைதி அடையாதில்ல. ஏன்னா ஒரு செய்தி கூட வெளியில் இல்லை. அவங்களுக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனை, முன்னாடி சொன்னது போல் அவங்களால இப்படி ஒரு பிரச்சனைங்கிறதுலாம் அப்படி இல்லாமல் ஒரு 5 பேர் இவ்வளோ காலம் வாழறதுங்கிறது பெரிய முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.